ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக மிக முக்கியமாக அவசரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் நீ எதையுமே சாதாரணமாக நினச்சிட வேணாம். நான் சொல்கிறத அப்படியே கண்களை மூடி நீ கவனமாக கேட்கும்போது வாழ்க்கை எப்படி வாழணுன்ற புரிதலும் தெளிவும் உனக்கு உண்டாகும். வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் முக்கியம் நினச்சிடாத. அற்புதமான வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் பல விஷயங்கள் இங்கே தேவைப்படுது. இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் யாரையும் சாதாரணமாகவோ அற்பமாகவோ நினச்சிட வேணாம். ஏன்னா இன்னைக்கு நீ கல்லை மிதிச்சிட்டு கால் மேலே ஏறி போகக்கூடிய அந்த கல்லே கூட நாளைக்கு நீ மதிக்கக்கூடிய தெய்வ சிலையாக மாற்றப்படலாம். அதாவது நீ சாதாரணமாக ஏதாவது ஒரு மலைக்கோ ஊருக்கோ போகும்போது அங்கே பாறைகளின் மீது ஏறி நடந்து போகலாம். கடற்கரை பாறைகளில் நீ ஏறிவிட்டு போன பிறகு சில காலத்துக்கு அப்புறமா அந்த கடல் மண் பாறையவே எடுத்து கூட தெய்வ சிலையாக செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல தான் மனித வாழ்க்கையும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை என் செல்லமே. நீ சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்களும் அற்பமாய் நினைக்கக்கூடிய மனிதர்களும் எப்படி அற்புதமாக மாறுதுங்கிறத நான் சொல்வதை முழுவதுமாக கேட்கும்போது உனக்கு புரிய வரும். இப்போதைக்கு வேணும்னா மனிதர்கள் உன்னை மிக தாழ்வாக மட்டமாக இழிவாக எப்படி வேணா நினைக்கலாம். உனக்கு முகத்துக்கு நேராக யார் என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும்தானே தெரியும். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் என்ன பேசுகிறாங்கன்றதையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயாகவே உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே உனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு தவறான முடிவுக்கு வந்துடாதே. உன்னை சுற்றி உன் கூடவே இருக்கிறவங்கள நல்லது சொல்கிறது போல கெட்டது சொல்பவர்களும் உன்னை கண்டிப்பாக உரிமையோடு பேசுகிறவங்க உண்மையாகவே உனக்கு நல்லது சொல்பவர்களாகவும் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் பேசுகிறத மட்டுமே வச்சு உன் கூட பழகிறத மட்டுமே வச்சு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்திடாதே என் செல்லமே. ஏன்னா சில சமயங்களில் உன் கூட நல்லா பேசுகிறவங்க உன் கூடவே இருந்துக்கிட்டு எதிர்மாறாக வலியையும் வேதனையும் தரும் மனிதர்களாக இருப்பாங்க. விட்டு பிடிக்கிறது நட்பு கிடையாது, விட்டு கொடுப்பது தான் நட்பு. ஒருத்தர் தப்பானவராக தவறானவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அவங்க மேலே வச்சிருக்க உண்மையான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நீ விட்டு கொடுத்து போகிறங்கிறது எனக்கு தெரியும். அவர்கள் உன் நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உன் கூடவே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, எப்பவுமே நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு பலன் கொடுப்பேன். மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் நீ ஒருபோதும் யாரையுமே தப்பாக நினைக்கல, தவறாக நடத்தலை. எல்லார்கிட்டையும் எப்போதும் போல அன்பை கொடுக்கக்கூடிய அழகு பிள்ளையாகத்தானே நீ இருந்தாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்திருந்தாலுமே கூட இந்த வராகி அம்மாவை நீ ஒருபோதும் மறக்கவும் இல்லை. அப்படி என்னையே எப்போது நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு நம்பிக்கையோடு இருக்கிற உன்கிட்ட தோல்வி கூட தோற்று போகும். நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சொந்த காலிலேயே நின்று வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிற உனக்கு அதுவே மிகப்பெரிய தகுதி தான். நிச்சயமாக உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கு நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன், உனக்கு ஒரு நல்ல வழி பண்ணுவேன். உண்மையான வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய திறமையின் மூலமாகவே நீ எல்லா விஷயங்களையும் கடந்து நிச்சயமாக ஜெயிக்க போகிற. ஏன்னா உனக்கு பெருசாக பரம்பரையாக தாத்தா பாட்டி காலத்து சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் அப்பாவும் அம்மாவும் பெரிய பணக்காரவங்களும் கோடி கோடியாக சம்பாதிச்சு சேர்த்து வைக்கவும் இல்லை. நீ கீழே விழுந்துட்டாலோ தோற்று போனாலோ கூட உனக்கு உதவி செய்கிறதுக்காக ஓடி வர்றதுக்கு அண்ணே அக்கா மாமா சித்தப்பான்னு பெருசாக எதுவும் இல்லை. அப்படி இருந்தும் கூட தனியாகவே வேலை செஞ்சு தனியாகவே முன்னேறி வாழ்க்கையில் உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட 1000ல் ஒருவனாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான ஒன்றை விட்டு இந்த வராகி அம்மா எங்கே போக போகிறேன்?
நிச்சயமாக உன் கூடவே தான் இருப்பேன். எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கவங்களையெல்லாம் நல்லவங்க நினச்சினா அது உன்னுடைய தவறு தான். ஏன்னா உன் தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேவதை, அறிவாளி, புத்திசாலி, அவங்க இவங்கன்னு சொல்கிற சில மனிதர்கள் வெளித்தோற்றத்துக்கு நல்லவங்களா தெரிஞ்சாலும் வெள்ளந்தியாக இருக்கிற உன்னை ஏமாற்றக்கூடிய கொடூர மனம் கொண்டவர்களாகத்தான் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதுமே வயசானவங்களுக்கு மரியாதை கொடு. அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய். ஏன்னா முதுமையை விட கொடிய நோயின்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. வயசு பருவத்தில் இளமை காலத்தில் என்ன வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் எதுன்னு ஆனாலும் சமாளிச்சிட முடியும். அதுக்கு தைரியமும் தெம்பும் இருக்கும். ஆனால் வயசு ஆக ஆக முதுமை வர வர தீராத பிணியும் சேர்ந்தே விளையாடும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ அன்பாக ஆதரவை கொடுக்கும்போது அவர்கள் அந்த முதுமையை தாண்டி வாழ்க்கை இளமையாக வாழ முடியும். அப்படி நீ இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்கிற உதவி நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு எப்படி நீ வயசானவங்களை பார்க்குறியோ அதே போல் நாளைக்கு உனக்கும் வயசாகும்போது நீ செஞ்ச நன்மையும் புண்ணியமும் உனக்கு இன்னொருவர் மூலமாக நன்மையை செய்து தரும் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசில் நீ அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வச்சுருந்தீன்னா எந்த கஷ்டமும் உனக்கு பெருசாக தெரியாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நீ தைரியமாக இருக்கணும். உன் வெற்றியும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற தோல்விகளும் உனக்கானதுங்கிறத உணர்ந்துக்கோ. ஏன்னா நீ நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அது உன்னை சார்ந்தது தானே. இதில் இந்த உலகத்தின் பங்கு சும்மா வேடிக்கை பார்க்குறதும் கேலி செய்கிறதும் மட்டும்தான். அதாவது நீ நல்லா இருந்தீன்னா அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் போய் உன்னை பற்றி புறம் பேசுவாங்க. அதுவே நீ கஷ்டப்பட்டினாலும் நீ செஞ்ச தவறுக்கும் பாவத்துக்கும் தான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு உன்னை பற்றி கேலி பேசி புறம் பேசுவார்கள். அப்படி புறம் பேசுவதற்காக மட்டுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளில் நீ கவனம் செலுத்த வேணாம். அடுத்தடுத்து நல்ல தலைமுறையை, நல்ல மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் என் குழந்தைகளான உங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவசரமாக இதை கேட்க சொன்னேன். ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லபடியாக இருக்கணும், நல்ல மனிதர்களா, உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, உயர்வாக, புத்திசாலியாக, திறமைசாலியாக இருக்கணும்னா இப்பொழுது உள்ள குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து நல்ல மனிதனாக மாற்றணும் அல்லவா. இதையே நான் எல்லாருக்கும் செய்கிறது இல்லைன்னா என்னை நம்பி வந்த பிள்ளைகளை நான் மாற்றுவேன். உங்களை நான் மாற்றி உங்கள் குணத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் போது 4 பேர் நீங்கள் மாறும்போது உங்களை பார்க்குற 40 பேர் யோசிப்பாங்க. வராகி அம்மாவை வணங்கும் போது நம்ம நல்ல பண்புகளோடு கூடிய நல்ல பிள்ளையாக மாறும்போது நம்ம வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்னு யோசித்து 4, 40, 400 மாறும். இப்படியே இந்த உலகத்து மக்களையே கூட மாற்ற முடியும் என் செல்லமே. அவங்க மாறுறாங்களா இவங்க மாறுறாங்களான்னு பார்க்காம முதல்ல நீ மாற தயாராகு. எப்பொழுதும் உண்மையா, நேர்மையா, ஒழுக்கையா, ஒழுக்கத்தோட அறிவாளி பிள்ளையா நீ மாறும்போது உனக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றம் தானாகவே வந்து சேர்ந்துடும். எப்போவுமே அடுத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு யோசிக்காம உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்யும்போது உன் வாழ்க்கை ஆனந்தமானதாக மாறிவிடும். உனக்கான நல்ல நடத்தையை உனக்கு சொல்லித்தரதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் வாழ்க்கையில் உயர்வை பெறுவதற்கான வழியை காட்டுவதற்கும் தான் இந்த வராகி அம்மா அவசரமாக உன்னை தேடி வந்தேன். எப்போவுமே எந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேர்ந்தாலும் அதை நிரந்தரமாக தக்க வச்சு கொள்ள பழகு. எதையும் சாதாரணமாக நினச்சி அலட்சியமாக இருந்திடாதே என் செல்லமே. உன்னை விட்டு எத்தனை உறவுகள் மதிக்காமல் போனாலும், சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உன் கண்ணீரை துடைப்பவள் இந்த வராகியம்மா நான் தான். அப்படிதான் இப்போதும் உனக்கு ஆறுதல் சொல்லி நல்ல மாறுதலை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். அதே போல் என்னை போலவே உன் கூட இருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை பெற்றவங்களை நீ ஏமாத்துறதோ, துரோகம் செய்கிறதோ, அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்து கொள்வதோ
வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமானதாக மாறிவிடும். இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்த உனக்கு துணையாக நான் இருந்து இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். இனிமே தோல்வி கூட தோற்று போகும். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் மனசால் நீ எவ்வளவு பலமான ஆள், உன் புத்தியில் நீ எவ்வளவு திறமைசாலியான ஆள்னு இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய ஒன்றை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யார் ஜெயிக்க முடியும்? நிச்சயமாக நீ ஜெயிப்ப. அதுவும் நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்துல கிடையாது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடமும் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாய் என்பதில்தான் மகிழ்ச்சி இருக்குது. அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் நிறை குறை எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதுமே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு இருக்கணும். எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டினா எதுவுமே கெட்டதாகவோ கஷ்டமாகவோ இருக்காது என் செல்லமே. ஒரு துன்பமோ பிரச்சனையோ வரும்போது நட்பு நண்பர்கள் உனக்கு தோள் கொடுத்து நிற்பாங்க. அதே நேரத்தில் கூட பிறந்த உடன்பிறப்பு போல உன் கூடவே இருந்து உன் மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் போக்குபவர்களும் அந்த நட்புள்ள நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. நீயும் அதே போல் யாராவது மனஸ்தாபத்தோடு இருக்கும்போது அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி மன வருத்தத்தை போக்கி அவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கை தரும் விதத்திலும் நடந்து கொள்ளும்போது அதற்கு உரிய பலனை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். நீ யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. உனக்கு தேவையானதையெல்லாம் தருவதற்கு நான் இருக்கும்போது மனிதர்கள் மிஞ்சி மிஞ்சி உனக்கு என்ன சந்தோஷத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் கொடுத்துட முடியும்னு யோசி. எப்போதும் யாரையுமே சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை எல்லாரும் கலங்கடிக்கிறாங்களே, கண்ணீர் வர வைக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக சூழ்நிலை மாறும். இந்த பச்சோந்தியால் இருக்கக்கூடிய மனிதர்கள் தன் தவறை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த வராகியம்மா நான் உருவாக்குறேன். நீ இனிமே நினச்சதை விட சிறப்பாக வாழப்போகிறாய். எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அலட்சியங்கிறதே ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்கும். அலட்சியமாகவே இருந்தினா அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இழக்கும் போதுதான் உன்னால் உணர முடியும். எல்லா தவறையும் செஞ்சுட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகு புத்தி வருவதற்கு முன்பாக எல்லாம் இருக்கும்போதே அதை அற்புதமாக கவனமாக பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் இழப்பு என்பதே வராதல்லவா? யார்கிட்டையும் பொய் சொல்லி யார் மனசையும் புண்படுத்தி கல் போல இருக்கிறவங்கள கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்க வச்சிடாத. எப்போதும் எல்லாரிடமும் உண்மை பேசக்கூடிய நேர்மையாய் நடக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் இந்த வராகியம்மாவின் விருப்பம். நீ ஜெயிக்கணும்னு நினச்சா அதற்கு நிச்சயமாக உழைக்கணும். கடினமாக உழைச்சி நல்லா சிந்திச்சு நல்ல நல்ல முயற்சிகளை செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பக்தியும் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அப்படி உன்னுடைய அன்பும் பக்தியும் எனக்கு மிக பெருசாக வந்து சேர்றதுனால தான் உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நிச்சயமாக நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி காட்டுறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கைங்கிறது உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறப்போகுது.